திரு சோமு, ஒரு பக்கம் மேகதாது காவிரியையும் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் இன்றைய சட்டமன்றத்தையும் பேசணும். வழக்கமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் விவாதம் நடக்கும், அது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனால் இன்னைக்கு சட்டமன்றம் பயணித்த பாதையே எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் இப்போதைய அரசியலில் எப்படி இருக்கு, அதோடு சேர்த்து இந்த காவிரி விவகாரம் பார்வை எப்படி? சட்டமன்ற நிகழ்வை முதல்ல சொல்லிடுவோம். இப்போ என்னன்னா, சிபிஐ கட்சியுடைய தளி ராமச்சந்திரன், அதாவது தவேகவுடைய கூட்டணி கட்சி தான், ஆட்சியில் இல்லாட்டின்னு தவேக கட்சி. அவர் வந்து இந்த காவிரி பிரச்சனை பேசும்போது, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது காவிரிக்காக போய் அங்கே பேசினார். அங்கே வந்து தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க, ஒரு குடிக்கிற தண்ணியோட குடிக்க மாட்டேன்னு வந்துட்டாங்கன்னு அந்த ஒரு இதை சொல்ல ஆரம்பித்த உடனே சபாநாயகர் வந்து அது ஒரு நட்பு மாநிலம், அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, அது இதுன்னு தடை போட்டார். அதாவது இன்றைக்கி எதை பற்றின விஷயம் தீர்மானத்துக்கு வந்திருக்குதோ அதை விட்டு பேசுனதை கூட்டணி கட்சிக்காரங்க பேசுனதுக்கே தடை போட்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காவிரி பிரச்சனையை ஒட்டி இருக்கிறப்ப திடீர்னு ஆதவ அர்ஜுனா வந்து இந்த இது தொகுதி முறை அது இதுன்னு அப்படியே போகிறார் அப்படின்னு, அதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஸோ சட்டமன்றங்கிறது வழக்கம் போல் நடக்குது. எந்த கட்சி ஆண்டாலும் ஆளுங்கட்சிக்கான ஒரு சட்டமன்றமாக தான் அது இருக்கும். அதுதான் இதுவும் நடக்குது, இருந்தது. அதனால் அதை விட்டுருவோம். இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரங்களோ கட்சி ஆதரவாளர்களோ அது எடுத்த நடவடிக்கை எல்லாம் சரிம்பாங்க, எதிர்கட்சிக்காரங்க அது எடுத்தது எல்லாம் தப்பும்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு மக்கள் பிரச்சனையா, உண்மையிலேயே சொந்த நிலம் இல்லாட்டி நான் தஞ்சாவூர்காரன், அதனால் அந்த பிரச்சனை தெரியும், அது நான் பல பேருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. அப்படிங்கிறப்ப யதார்த்தத்தை பார்ப்போம். நம்ம இன்னும் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கல, ஆக பெரும்பாலான பேர் புரிஞ்சிக்கல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் கட்டப்பட்ட அணைகள் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம். அது விதிவிலக்கு வந்து முல்லை பெரியாறு, அது கேரளாவில் இருந்தால் கூட தமிழ்நாடு இது விதிவிலக்கு. அந்த ஓடுகிற நீர் இருக்குல்ல, அது எந்த நதி நீராக இருந்தாலும் அது எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு சொந்தம் கிடையாது. அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி பிரிச்சுக்கணும் தான் சொல்லுது. உலக அளவிலான சட்டமும் இதுதான். ஆனால் இங்கே நம்முடைய அறியாமை என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, அவனுக்கே தண்ணி இல்லை அப்படின்னா அது சட்டமும் அல்ல, நீதியும் அல்ல. அங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 டிஎம்சி இருந்துச்சுன்னா அவனுக்கு போதுன்னு வச்சுங்க. அப்போ 10 டிஎம்சி அவன் தேக்கிட்டு 10க்கு 11வது டிஎம்சி இங்கே தரணும்னு இல்லை, 2 டிஎம்சி இருந்தாலும் அதில் என்ன பங்கோ அதை தான் நீதிமன்றம் கொடுக்கு, சட்டமும் அதுதான், நீதியும் அதுதான், அதை கொடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், பாவம் இந்த ஒரு இதில் ஒரு படத்தில், களவாணி படத்தில் வரும், பாவம் புள்ள என்னங்க செய்வான் அப்படின்னு அந்த சரண்யா சொல்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் சொல்கிறார், கர்நாடகாலேயே கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு அமைச்சருக்கே வந்து அந்த விஷயம் தெரியல. நமக்கு வந்து நம்ம வந்து கர்நாடகாவில் போயிட்டு பிச்சை கேட்கல, அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுறது தான் பிச்சை. வீட்டில் 4 பேர் 5 பேர்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்குது பிச்சைக்காரன் போல். நம்ம வந்து பிச்சை கிடையாது, நமக்கான உரிமை. இது சராசரி மக்களா பல பேருக்கு தெரியல, தொலைக்காட்சி டிபேட்டில் பேசுகிறப்பையும் அவங்களுக்கு அது புரியலை. இதை தாண்டி நீர்வளத்துறையும் அமைச்சரும் அப்படி இருப்பதுங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்க, நம்ம வந்து கர்நாடகத்திட்ட கேட்கறது சலுகை அல்ல, உரிமை, உரிமை ஒன்று. அடுத்தது வந்து சில பேருடைய கருத்து என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அது வந்து அங்கே உற்பத்தி ஆகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது கர்நாடகாலே காவிரி உற்பத்தி ஆகலை, அது உற்பத்தி ஆகிறது கொடகுக்காரங்க தன்னை கர்நாடகாக ஒத்துக்கிறதே கிடையாது. அவன் தனி நாடாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தனி மாநிலமாக இருந்தார். 1952 தனி மாநிலமாக இருந்து சட்டமன்ற தேர்தல் நடந்து முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் பதவியேற்றாங்க. சின்ன மாநிலம்ங்கிறதுனால 2 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அதற்கப்புறம் தான் ரொம்ப சின்ன மாநிலமாக இருக்குது, இது வந்து நம்ம இங்கே சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஓட்டெடுப்பு நடத்தி வந்தாங்க. ஆக இப்போ தான் சட்டப்படி அது கர்நாடகம் சரி காவிரி உற்பத்தி. சரி, நீங்கள் வந்து இந்த சட்டப்படி இப்போ கர்நாடகா தானே இருக்குது அப்படின்னா அதே சட்டம் தான் என்ன சொல்லுது, காவிரி நீரை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காவிரி நீரில் எந்த நதி நீரும் யாருக்கும் சொந்தமான அதை பகிர்ந்துக்கணும்னு. ஸோ இந்த எந்த வகையில் பார்த்தாலும் இதை வந்து நாம் உரிமையாக கேட்கணும். முக்கியமாக நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை பின்பற்றி தான் வந்து நம்ம அரசு வந்து இந்த விஷயத்தில் முதலமைச்சர் முக்கியம் இல்லைங்கள ஒன்று.
ஒருவேளை இதே இதை தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா இவர் அரசுடைய கருத்தாக தான் இவர் புஷியானந்த் சொல்லியிருக்கிறாரு. அதனால கூட ஒரு பேச்சுவார்த்தைக்குன்னு முயற்சி பண்ணியிருக்கலாம். பேச்சுவார்த்தை எப்போ அதுன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்ப கட்டம்லாம் தாண்டி வருடக்கணக்காக பேச்சுவார்த்தை ஓடி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றம் வந்து அதுக்கான தண்ணீர் பங்கீடு எப்படி இருக்கணும்னு சொல்லி நீதிமன்றமும் நீதிபதி வந்து ஆராயலை. அவருடைய உத்தரவில் இந்த நீர் மேலாண்மையில் மிக நிபுணத்துவம் பெற்ற குழுலாம் ஆராய்ந்து தான் சொல்லியிருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பேச்சுவார்த்தைன்னு ஒன்று போகிறதுங்கிறது தேவையில்லை. இதை தான் மற்ற சரியான வியூகமும் அல்ல. இதை வந்து நான் இவர் தான் போய் கேட்டாரு அப்படிங்கிறத தவறு. அந்த நடவடிக்கை தவறு. ஒன்று நல்ல வேலையா என்னன்னா அவரே வர வேணான்ட்டார். இப்போ சோமு, இதே விவகாரத்தில் இந்த காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் இன்று நேற்று அல்ல 2 வாரங்களாகவே அரசை சார்ந்து எழுப்பக்கூடிய கோரிக்கை. இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு தான் தொகுதி மறுவரையில் நாளை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்களா? ஏன்னா திமுக கடந்த சில வாரங்களாகவே இந்த நிலைப்பாட்டிலேருந்து விலகுறாங்களோ அப்படின்ற கேள்வி அரசியல் தலைவர்களுடைய பேட்டியிலிருந்து வருது. அப்போ காவிரி விவகாரத்தை சமாளிக்க வேண்டும் என்றால் இதில் ஒரு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலாம். திமுக வரவில்லை என்றால் திமுகவுடைய நிலைப்பாடை வைத்து ஒரு அரசியல் மற்றொரு கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு அரசு நினைக்குதா? ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டுமே தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேறு வேறு வியூகங்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த பார்வை சரிதான சோம்? ஆமாம், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நான் கூட சொல்லியிருந்தேன்ல. எப்படின்னா RS பாரதி ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, இந்த தீர்மானம் மட்டும் நிறைவேறிச்சுன்னா என் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் பெரிய ஆணழக மீசை வச்சிருக்கிற மாதிரி, பாவம் நல்ல மனிதர், அப்படி ஒன்றும் பெரிய அழகான மீசையர் மாதிரி தெரியல. இருந்தாலும் சொன்னார், ஒரு தன்னம்பிக்கை தான மனிதனுக்கு, ஒரு முதிய வயதிலையும் பாராட்டணும். அதே RS பாரதி அப்புறம் என்ன சொன்னார்னா, நாங்கள் சொன்ன திருத்தங்கள்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமேல் முடிவு பண்ணுவோம்னாரு. ஸோ இதை வச்சு தான் என்னன்னா நானும் சொன்னேன், அப்போ இவங்க கொஞ்சம் இறங்கி வர்றாங்களோ, அதாவது பாஜக கூட கொஞ்சம் அணுக்கமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமோ? அந்த தேவை ஏன் சோமு திமுகவுக்கு ஏற்படணும்? ஏன்னா நீண்ட காலமாகவே பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய வலுவான கட்சி திமுக. ஏன் இப்போ அந்த பாதையை நோக்கி நகர்றாங்க? இது தாவேக்காவுக்கு கூட ஒரு அரசியல் ஒரு சாமர்த்தியமா பயன்படுத்தல. பார்த்தீங்களா திமுக எப்படி போயிட்டாங்க? அந்த பாதையை நோக்கி ஏன் திமுக பயணிக்கிறாங்க? அதையும் நம்ம பேச வேண்டிய இல்ல. அடிப்படையான விஷயம் இந்த மக்களாட்சியில், அதாவது இந்த மக்களாட்சி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது தனி டிபேட் பண்ணணும், அதை விட்டுருவோம். இந்த மக்களாட்சியில், இந்த ஜனநாயகத்தில் ஒரு கட்சிக்கு மாநிலத்தில் ஆட்சி இருக்கணும், இல்ல மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரிப்பு இருக்கணும். இதை தான் விரும்புவாங்க. இதற்கு வந்து விதிவிலக்கான கட்சிகள்லாம் வீம்பா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடியா இருக்கிறது CPI CPM. அவங்க இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் பேசிக்கிட்டு. இதில் திமுகவை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ திமுக வந்து என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே இதே பாஜக கூட கூட்டணியில் இல்லையா, அந்த நேரத்தில் தான் குஜராத் கலவரம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இங்கே கருணாநிதி சொன்னார், அது வந்து ஒரு மாநில பிரச்சனை, அதெல்லாம் அரசியலாக்காதீங்க, கோத்தரா சம்பவத்தை தொடர்ந்து நடந்தது சொல்லலையா. இப்போ அதில் முரசொலி மாறன் வந்து உடல்நலம் முடியாத வரைக்கும் இருந்து அந்த ஒரு சூழலையும் அவர் அமைச்சராக வச்சிருந்து, இலக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்து சிகிச்சைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எலெக்ஷன் முடிகிறப்ப மறுபடியும் காங்கிரஸுக்கு இல்லையா. அதனால இந்த கொள்கை கோட்பாடுன்னு அதை தான் சொல்லியிருக்கேன். அந்த மன்னன் படத்தில் வரும் அந்த ஒரு காமெடி சீனை, தியேட்டருக்கு போய் முன்னாடி போய் வர்றவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்கன்ட்டு மோதிரம் கொடுப்பாங்க. ரஜினி அப்படியே அப்படிம்பாரு, கவுண்டமன்ஸ் இது என்னப்பா அசிங்கமா அந்த தங்க மோதிரத்தை பொறுத்து வித்துருவோம் அப்படிம்பாரு. அது மாதிரி கொள்கைங்கிறது அதுதான். கொள்கைங்கிறது தங்க மோதிரம் அளவுக்கு, ஆனா அதை வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வீணா போயிடும். அதை வந்து உணர்ந்தவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும். அந்த பாயிண்ட்ல இருந்து இதை முழு பதில் சொல்ல விடலை, அதை மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். டிஎம்கேவோட அரசியல் சொன்னோம். இதுல தவேகாவோட அரசியல் என்னன்னா, அதுவும் வந்து இந்த அரசியல் தான், மக்களாட்சி அரசியல் தான். மக்களாட்சின்னு என்னன்னு சொன்னேன். என்னன்னா இப்போ வந்து மேகதாட்டு விஷயம், காவிரி விஷயங்கிறது நம்ம வீட்டு பிரச்சனை மாதிரி, அதே நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு நம்ம தெரு பிரச்சனை மாதிரி. இப்போ முதல்ல நமக்கு வந்து செய்ய வேண்டியது மேகதாட்டு பிரச்சனை, காவிரி பிரச்சனை தான். இது தவேகா செய்யறதும் இந்த திசை திருப்பல் விரல் தான் அவங்க செய்யறாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம் அப்படிங்கறதையும் பண்றாங்க. 2013 அதாவது ஐயா சொன்னாங்கல்ல பிரதமர் எதுவும் பண்ண முடியாதுன்னு. 2013 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்ட சமயத்தில் அந்த அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி வந்தது மன்மோகன் சிங். அப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை, பிரதமர் மன்மோகன் சிங் தூங்குகிறாரா, இன்னும் அதை ரெக்கார்டாடு. அப்போ என்னன்னா ஒரு பிரதமருக்கு அதற்கான கடமை இருக்கிறது, உரிமைங்கிறத தாண்டி கடமை இருக்கிறது. அதை மோடி செய்யலங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பாஜக ஆட்சியில் தான் அது வந்து அரசுதலில் வந்துச்சுன்னா அதுவும் நீதிமன்றத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இவங்க ஒன்றும் அப்படி நடுநிலையாக இது பண்ணி செய்யணுன்றது இல்லை. இப்போ இதில் என்ன செய்யணும்னா ஒரே வழி, அங்கே முல்லை பெரியாறில் வந்து இப்போ தண்ணி ஏற்ற முடியாதுன்னு சொல்லிடுச்சு இது கேரளா. அது ஒரு சட்ட மீறல்.
இந்தியாவை மதிக்கல, இந்திய சட்டத்தை மதிக்கல, இந்திய இறையாண்மையை மதிக்கல கேரள அரசு. அதே மாதிரி தான் காவிரி பிரச்சனையில் தீர்ப்புகள் சட்டத்தை இந்திய இறையாண்மை அதை மதிக்கல. இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ விஜய் வந்து நம்ம ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர் தலைமையில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்பாக்கம், மேட்டூர் எந்த இதுலையும் இங்கே இருந்து மின்சாரம் போகக்கூடாது. இப்ப காவிரி வந்து உற்பத்தி ஆகுறது வந்து கர்நாடகால, எதிர் நடவடிக்கை தொடங்கணும். காவிரி உற்பத்தி ஆகுது கர்நாடகால, ஆனா மேட்டூர் இருக்கிறது இந்தியாவிலையா? அப்ப கேரளாவும் அவனும் மதிக்கிறது இல்லைங்கிறப்ப அந்த எதிர் நடவடிக்கை நடந்து அதுக்கு அத்தனை கட்சியும் தனிப்பட்ட அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பாஜக உட்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் உட்பட எல்லாரும் வந்து இந்த விஷயத்துல முதல்ல விஜய் வந்து துணிச்சலா எடுக்கிறாரான்னு தெரியலன்னா, இப்போ இவருடைய நடவடிக்கை சார் எல்லா கட்சிகளுமே அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தான் சமிக்கை கொடுக்குறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலை எடுக்கணும். இந்த பாயிண்ட்க்கு தாவேக அரசு அந்த இடத்துக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய் ஏன் எடுப்பாரான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா, இப்போ பாஜக சொல்லக்கூடிய முழுமையான தனியார் மயம் அப்படிங்கறத தான் இந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க வந்து 2வது மாதத்துலயே. இப்போ வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, அதாவது எங்களால ஆவின் நடத்த முடியல, அந்த அளவுக்கு போயிட்டு போக்குவரத்து நடத்த முடியல, நட்டத்தில் போகுது, மின்சாரத்துறை நடத்த முடியலன்னு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மின்சார பேருந்து போன திமுக ஆட்சியில் வந்து 625 வந்து அதை பிரைவேட், அது இப்போ 1000 வாங்கி தவிர தமிழ்நாடு முழுக்க பண்ண போறாங்களா, இப்படி சொன்னா பெரிய பட்டியல் போகும். அதே போல FCRA வந்து சட்ட மசோதா வந்து தாக்கல் ஆயிடுச்சு, விஜய் வாயை திறக்கல. அது அந்த என்னது கொள்கை எதிரியா அந்த வார்த்தையா இல்ல. அதனால இவரே வந்து பாஜகவுக்கு பயந்துட்டு இருக்கிறாருங்கிறப்ப இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்ல. செய்தால் நிஜ ஹீரோவா அவர் ஆவார். அரசினுடைய நடவடிக்கை இன்னும் வீரியமாகவும் முழு வீச்சிலையும் இருக்கணும். அப்பதான் எல்லா விஷயங்களையும் நமக்கு ஃபேவரா கிடைக்கும். அசோமுடைய பார்வை பயந்தோன்னு சொல்ல முடியாது. இப்ப சொல்லியது தவறான பதிவு. கொஞ்சம் இல்ல இல்ல நான் பயப்படவே இல்ல சார். பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக மாதிரி நாங்க பயப்படல. சரி, ஓகே. நான் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். சோமு சார், நான் பாயிண்ட் மாதிரி நாங்க பயப்படல. இன்பா, ஓகே. நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் இது பாலங்கள் வந்து LNT போன்ற தனியார் தான், BHEL போன்ற தனியார் தான் செய்றாங்க. ஓகே, நான் பாயிண்ட் இது வந்து நல்லதுதான். சரி.